நாள்ல ஐஆர்எஃப்சியோட பங்குகள் 4% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் அவங்களோட பங்குகளை ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா விற்க போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் தான் பங்கு சந்தையில பார்க்க முடிஞ்சது. ஆஃபர் ஃபார் சேல்ஸ்னா என்ன? ஐஆர்எஃப்சி ஏன் இதை பண்றாங்க? இதை பண்றதுனால பங்கு சந்தையில அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். இந்தியன் ரயில்வேஸோட துணை நிறுவனங்கள்ல ஒண்ணுதான் இந்த இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். ஸோ இவங்க தான் இப்போ அவங்களோட பங்குகள்ல இருந்து 4% நாங்க ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா விற்பனை செய்ய போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா விற்பனை செய்யறாங்க அப்படின்னா இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 26ஆம் தேதி இது ஆரம்பிக்குது. 2% கிரீன் இஷ்யூ மூலமாகவும் அதுக்கப்புறம் மீது ஒரு 2% ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா விற்பனை செய்யணும் அப்படின்னு இந்தியன் ரயில்வேஸ் முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் ஃபார் சேலை பத்தி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கா ஆஃபர் ஃபார் சேல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா ஆல்ரெடி அந்த நிறுவனத்தினோட பங்குகள் பங்கு சந்தையில லிஸ்ட் ஆயிருக்கும்ல, அந்த குவான்டிட்டியை அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து விற்பனை செய்வாங்க. அதை பப்ளிக் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஐஆர்எஃப்சியோட பங்குகளே பங்கு சந்தையில 100 பங்குகள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இந்த 100 பங்குகளை வெவ்வேறு முதலீட்டாளர்கள் ஹோல்ட் பண்றாங்க, அவங்க ஷேர் ஹோல்டரா இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கேன் அப்படிங்கும் பட்சத்துல எனக்கு இந்த ஐஆர்எஃப்சியோட பங்குகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விற்பனை செய்யணும்னு நினைப்பேன். ஸோ அப்படி நான் அதை விற்கிறேன் அப்படின்னா பப்ளிக் யாராவது அதை வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிஸ்டிங் ஓனர்ஸ் மட்டும் தான் இதை விற்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை யாரு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் பாசிபிள் இல்லை. இதை ஒரு கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸோ அப்படி இல்லைன்னா லார்ஜ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரு கம்பெனியில நோட்டபிளான அமௌண்ட்ல ஷேர் ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க. ஸோ இவங்கள யாராவது ஒருத்தர் தான் அவங்களோட பங்குகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்வாங்க. ஸோ ப்ரமோட்டர்ஸ் அப்படி இல்லைன்னா லார்ஜ் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட பங்குகளை பொதுமக்களுக்கு விற்கிறாங்க அப்படிங்கும் போது தான் இந்த ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறது நடக்கும். அதுதான் இப்போ 4% பங்குகளை ப்ரமோட்டர்ஸ் வந்து விற்க இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ஸோ பொதுவாகவே ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்கை குறைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பங்குல கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா தான் பார்க்கப்படுது. ப்ரமோட்டர் ஷேரிங் குறையுது, பப்ளிக்கோட ஷேரிங் அதிகரிக்குது அப்படிங்கும் போது என்ன ஒரு ரிஸ்க் ஏற்பட்டாலும் அதை பப்ளிக் தான் ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ப்ரமோட்டரோட ஹோல்டிங் அதிகமா இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு ரிஸ்க் ஏற்படுது அப்படிங்கும் போது ப்ரமோட்டர்ஸ் கிட்ட தான் அந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். ஸோ எப்பயுமே ஆஃபர் ஃபார் சேல் நடக்குது அப்படின்னா அது பங்குச்சந்தையில ஒரு நெகட்டிவ் நியூஸா தான் கன்வே ஆகும். இப்போ ஐஆர்எஃப்சி வெளியிடுற இந்த ஆஃபர் ஃபார் சேல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 ரூபீஸ் ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய 26 கோடிக்கும் அதிகமான ஷேர்ஸை விற்பனை செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆஃபர் ஃபார் சேலுக்கான பேஸ் பிரைஸா 104 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஐஆர்எஃப்சியோட இப்போதைய பிரைஸ் ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 109 ரூபாய் அப்படின்னு க்ளோஸ் ஆன பங்குகள் பிப்ரவரி 25ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 105 ரூபாய் அப்படின்னு ஓப்பன் ஆச்சு. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம்ல ஆஃபர் ஃபார் சேல் நடக்கிறதுனால பங்குகள்ல ஒரு டவுன்ஃபால் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. சரி, இப்போ இந்த ஆஃபர் ஃபார் சேலுக்கு பேஸ் பிரைஸா 104 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இவங்க விற்க போற அந்த 4% பங்குகளுக்கும் சேர்த்து 5436 கோடி ரூபாய் அளவுக்கு ஐஆர்எஃப்சிக்கு இதன் மூலமா லாபம் கிடைக்கும். 5436 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை ஐஆர்எஃப்சி ப்ரமோட்டர்ஸ் வந்து விற்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதை மேக்ஸிமம் யார் விற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா கவர்மெண்ட் தான் அவங்களோட ஹோல்டிங்ஸை விற்கிறாங்க. ஐஆர்எஃப்சியில் கவர்மெண்டோட ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 86% இருக்கு. ஸோ இந்த ஆஃபர் ஃபார் சேலுக்கு அப்புறமா கவர்மெண்டோட ஹோல்டிங் 86%லேருந்து 82% குறைய போகுது. ஸோ இந்த ஐஆர்எஃப்சி அப்படிங்கிறது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க இப்போ ஆஃபர் ஃபார் சேலை அனௌன்ஸ் பண்ணதுனால இவங்களோட பங்குகளில் ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் மாதிரி ஒரு சின்ன டவுன்ஃபால் இருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஐஆர்எஃப்சி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே ஏன் இவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி இப்போ ஆஃபர் ஃபார் சேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரியாக்ஷன் தான் மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஐஆர்எஃப்சி ஷேர் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் ஃபார் சேல் அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட போர்ட்ஃபோலியோல இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.